எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம தலா அஜித் குமாரோட 3D ஃபேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து சாட்ஜிபிடியிலேருந்து இந்த 3D ஃபேஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ண சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எக்ஸாக்டாக அப்படியே வந்துட்டு நமக்கு ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி வந்துட்டு ஒரு 3D மாடலாக கிரியேட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து நமக்கு ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டு அதை வந்துட்டு க்ராப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நான் வந்துட்டு அதை க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜில் போயிட்டு க்ராப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3Dயில் போயிட்டு அந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை வந்துட்டு அதில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் செல்ஃபி டு 3D போயிட்டு இதில் செலக்ட் ஃபோட்டோ கொடுக்குறேன். இதில் வந்து அஜித் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பியர்டுலாம் வராது. ஸோ வந்து ஃபேஸ் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து இப்போது பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஹேரோ பியர்டோ வைக்கப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு, அதான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நமக்கு ஃபைல்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் இங்கே தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த 3D மாடல் ஹெட்டை வந்து நம்ம பிளெண்டரில் தூக்கி ட்ராக் பண்ணி போட்டுட்டு இம்போர்ட் GLTF கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் டெக்ஸ்சர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நமக்கு எக்ஸாக்டாக அதே ஃபேஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்துட்டு நம்ம ரியல் இமேஜில் லெஃப்ட் சைடு இருக்குது. ஆனால் இந்த நம்ம கிரியேட் பண்ண இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷேடோ இமேஜ் வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா ஃப்ளிப் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. மிரரில் போயிட்டு எக்ஸ் குளோபல் கொடுத்தீங்கன்னா அது ஷேடோ வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த டல்னஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எமிஷனை செலக்ட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் பிரின்சிபல் VSTF தூக்கிட்டு எமிஷனை கொடுக்கணும். ஸோ இதில் போயிட்டு Shift A அமுத்துனீங்கன்னா சர்ச் வரும். சர்ச்சில் எமிஷன் சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து கலரை கனெக்ட் பண்ணிவிட்டு எமிஷனை வந்து சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஏன் இப்படி நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிளெண்டருக்குள்ளே இருக்கிற ஷேடோ வந்து ஃபேஸ் மேலே விழுகிறனால அந்த டல்னஸ் தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷேடோ எதுவும் விழுகாத மாதிரி நம்ம எமிஷனை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்கல்ப்டிங் போயிட்டு கொஞ்சம் ஃபேஸை வந்து ஷேப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு போஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த மாடலோட சைடு போஸ் நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம இதில் சாட்ஜிபிடியிலேருந்து சைடு போஸ் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வந்து எக்ஸாக்டாக இல்லைனாலும் நமக்கு அந்த சைடில் இருக்கிற ஹேரும் பியர்டும் தான் தேவை. ஸோ அதுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெண்டரில் வந்துட்டு சைடில் வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் போய்க்காம இப்போ வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கலாம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டாப்பில் வந்து 3rd ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போது டெக்ஸ்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நம்ம அதேமாரி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சரில் போயிட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் வந்து நம்ம அந்த ஃபோல்டருக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டூல்ஸில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து வியூ பிளேனை எடுத்துகிட்டு ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம வியூ பாட்டில் மவுஸை வச்சோன்னா அந்த இமேஜுமே இங்கே தெரியும். ஸோ இதை வந்து அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து பியர்டு மட்டுமே அலைன் பண்ணணும். ஸோ மற்றதில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பியர்டு மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம 2 சைடு பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டரில் வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் இமேஜ் வச்சு சென்டரில் வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வார்ப் ஆயிருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டெக்ஸ்சர் டூலுக்கு போயிட்டு இங்கே இமேஜ் ஆஸ்பெக்ட்னு இருக்கும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜோட ஆஸ்பெக்ட்டுக்கு அது மாறிடும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு ஹேர் லைனை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் பெயிண்ட் பண்ணுறேன். அப்படி தப்பாக பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் Z அமுத்திட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் மட்டும் பெயிண்ட் பண்ண போதும், சைடெலாம் ஆனால். ஓகே, இப்போ வந்து கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமேஜை போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு போயிட்டு பிளெண்டரில் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம இப்போதைக்கு வச்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஹேரை. ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஹெட் மாடலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் போயிட்டு இதில் வந்து புது டெக்ஸ்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோல்டர் ஐகான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ஷேடோ கரெக்டாக விழுக்கலை, சில இடம்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி ஃபோட்டோஷாப்பில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து சில இடத்துல வெள்ளையாக இருக்குது. ஃபோட்டோஷாப் போயிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்க்கலாம். அந்த கருப்பாக வெள்ளை வெள்ளையாக இருந்தது போயிருக்கான்னு நம்ம பார்ப்போம். பிளெண்டர் போயிட்டு அதே மாதிரி அந்த இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாடி எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வந்துட்டு பண்ணணும். ஹேர் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ண போயிட்டு நைஃப் டூலை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எங்கெங்கே முடி வேணுமோ அந்த இடத்தெல்லாம் அப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து 2 பார்ட்டாக செலக்ட் பண்ண போகிறேன். டாப் ஹேரை தனியாக செலக்ட் பண்ண போகிறேன், பியர்டை வந்து தனியாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது இப்போ நான் வந்து டாப் ஹேரை பண்ணுறேன். இப்போ டாப் ஹேர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ வந்து அந்த டாப் ஹேர் வந்து தனி செலெக்ஷனாக மாறிட்டு ரைட் சைடில் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 இது இருக்கும். ஒன்று வந்து 3D ஹெட் மாடலு, இன்னொன்று வந்துட்டு அந்த ஹேர் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ண ஹேர். ஸோ இதே மாதிரி பியர்டுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி பியர்டையும் கட் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ கட் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி அதை இன்னொரு செலெக்ஷனை மாற்றிடலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து பியர்டு, 3D ஹெட்டு, அப்புறம் வந்து ஹேர். இப்போ அதுக்கு அதோட பேர் வச்சிடலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஹேர் வந்து எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு நம்ம ஹேர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் டேப் வந்து இங்கே ஒரு ஹேரோ மாதிரி இருக்குல்ல, இதுதான் பார்ட்டிக்கல் டேப். இதில் ப்ளஸ் அமுக்கிட்டு ஹேர் கொடுத்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ லென்த்தாக ஹேர் வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இது ஓகே. இப்போ நம்ம வந்து இதை கோம் பண்ணணும். கோம் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் மோடில் இருந்து நம்ம வந்து பார்ட்டிக்கல் எடிட் மோடு போகணும். இப்போ இதை வந்து நம்ம தல அஜித்தோட ஹேர் மாதிரியே நம்ம வந்து இதை கோம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து முடியை கோம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற சில செட்டிங்ஸ்லாம் மாற்றி நம்ம வந்து நிறைய முடி இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரைட் சைடில் வந்துட்டு சில்ட்ரன் ஒன்று இருக்கும். அந்த சில்ட்ரனில் வந்துட்டு இன்டர்போலேட்டட் கொடுத்தீங்கன்னா நிறைய முடி வந்துடும். அப்புறம் அது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாவே வளைஞ்சு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பின்னாடி இருக்கிற முடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. அதில் வந்து அந்த தனித்தனி முடியோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல. ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இடத்த ஃபுல்லாகவே ஒயிட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அதனால தான் அங்கே ஒயிட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சில இடம்லாம் முடி கொஞ்சம் ஓவராக ஹைட்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துலலாம். ஏன் நிறைய முடி ஆட் பண்ணுறோன்னா முடி வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ சைடில் வந்து முடி முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே ஷார்ட் ஹேர் வந்து நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஒவ்வொரு டூலாக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அந்த இமேஜ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இமேஜ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு வாரின மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம 3D மாடல் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹாஃப் ஆஃப் த ஹேர்ல இருந்து வாரின மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சென்டர் ஹேர்ல இருந்து வாரின மாதிரி நம்ம மாற்றணும் இதை. ஸோ கொஞ்சம் ஹேரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பின்னாடி முடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பியர்டும் பண்ணணும். ஸோ முடியை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ முடியை வந்துட்டு நம்ம வந்து நாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில பிக்சல்லாம் வந்துட்டு கருப்பு கருப்பாக வரும். ஸோ கருப்பு கருப்பாக சில இடத்துல வரும்போது நமக்கு முடியுமே அந்தந்த இடத்துல கருப்பாக மாறும். ஸோ அப்படி மாறும்போது நமக்கு அந்த முடியோட டெக்ஸ்சர் வந்து அந்த இடத்துல கிளியராக தெரியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை நாய்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் அங்கே சில கருப்பு டாட்ஸ் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல் டேப் போய்க்கோங்க. இதில் வந்து டெக்ஸ்சரில் போயிட்டு அந்த புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த கருப்பு முடி வருது. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த முடியை வந்து தெளிவாக பார்க்க முடியுது. அந்த ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, முன்னாடி இருக்கிற முடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, பின்னாடி இருக்கிற முடி வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் லைட்டிங்கில் இருக்கிறனால அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடி வந்துட்டு இவன் தான் அது ஒயிட்டாக இருந்தாலுமே நமக்கு அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனால அது ப்ரௌனாக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்கிற ஒயிட்டை வந்துட்டு நம்ம வந்து ப்ரௌனாக மாற்றணும். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த கலரையும் மாற்றணும். எடுத்தோன்னே ஃபுல்லாக மாற்ற முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணி பார்த்து தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை வந்து நம்ம டெக்ஸ்சரை மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரவுண்ட் ஆகிருக்கு, ஆனாலுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் சைடு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய கலர் வந்து தப்பாக இருக்குது. பாதி முடி கரெக்டாக இருக்குது, மிச்ச முடி வந்து வேறு கலரில் இருக்குது. ஸோ இந்த சைடெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சைடெலாம் வந்துட்டு அப்படியே அந்த கருப்பு முடியே வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ மறுபடியும் ஃபோட்டோஷாப் போயிடலாம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கருப்பு முடி இருக்குது, அது பக்கத்தில் நம்ம வந்து வெள்ளையாக இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடி மாதிரியே நம்ம பின்னாடி இருக்கிற முடியை வந்துட்டு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டர் போயிட்டு அதே மாதிரி டெக்ஸ்சரை வந்துட்டு மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற முடி வந்து பின்னாடியோட கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை முடியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளை முடி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நடுவில் கொஞ்சம் வெள்ளை முடி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சில இடத்துல வெள்ளையாக லைன்ஸ் போட்டுக்கலாம் முடி மாதிரியே. ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம முடியை வந்து மறுபடியும் மாற்றிடுறோம். இப்போ முடியை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் உள்ள வெள்ளையாக இருக்கும். ஸோ இதான் நம்ம மாற்றிருக்கோம்.
ஓகே, வெள்ளையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெள்ளை வந்து கொஞ்சம் நல்லாவே கிளியராக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம பியர்டு வந்து பண்ணணும். ஸோ பியர்டு பண்ணுறதுக்கு அந்த பியர்டை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஹேரில் போயிட்டு பார்ட்டிகல்ட்டாக போயிட்டு ஹேரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி கோம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து பார்ட்டிகல் எடிட் போயிட்டு இதில் வந்து கோம் டூல் செலக்ட் பண்ணிட்டு பியர்டை வந்து அதே மாதிரி கோம் பண்ணிடலாம். ஓகே, தேவையில்லாத இடத்துக்குலாம் நம்ம வந்து அந்த சிசர் டூலை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ரேண்டமாக மாற்றுறதுக்கு ரஃப்னஸில் போயிட்டு கொஞ்சம் ரஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹேரோட டூலுக்கு போய்க்கோங்க. இப்போ பியர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரியும், அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இதில் வந்து நம்ம இன்டர்போலேட்டட் கொடுத்து சில்ட்ரனில் இன்டர்போலேட்டட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நிறையா முடி இருக்கும் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரஃப்னஸில் போயிட்டு கொஞ்சம் வேல்யூ மாற்றிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரஃப்னஸ்னு ஒன்று இருக்கும். இதில் ரேண்டம் வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ முடி வந்துட்டு கொஞ்சம் ரேண்டமாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது பார்க்கும்போது கொஞ்சம் ரியலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ரஃப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி நம்ம முடிக்கும் ரஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், முடி பாருங்கள், முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கா. இப்போ வந்து நான் ரஃப்னஸ் போயிட்டு லைட்டாக மாற்றுறேன். ரேண்டமாக மாற்றும் போது முடி வந்துட்டு அப்படி கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் ரேண்டமைஸாக மாறுது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தல அஜித் மாதிரியும் உங்களோட ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னா மைனிங் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்துட்டு எப்படி 3Dயில் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.